ஆறாவது எபிசோட்ல நம்ம பசங்க டைம் கீப்பர் இருக்கிற கோட்டைக்குள்ள போனா டிவியில இருக்க மிஸ் மினிட்ஸ்ங்கிற ஏஐ பசங்களை வரவேற்க கூடவே அதை நம்ம பசங்களோட மண்டையை கழுவ பார்க்க இன்னைக்கு அந்த புறம்போக்க போடுறது தானே நம்ம பசங்களும் உள்ள போனா பயங்கரமான ஆளா இருப்பான்னு பார்த்தா பழைய தீஞ்சு போன தோசைகள் மாதிரி இருக்கான். ஆனா சில்வி என்னதான் ட்ரை பண்ணாலும் பயல போட முடியாம தத்தளிக்க நம்ம தலைவனும் யாருப்பா நீ என்னப்பா இதெல்லாம் எதுக்குப்பா கிரியேட் பண்ணு கேட்க 31st செஞ்சுரியில நம்ம கீப்பரோட வேரியன்ட் ஒருத்தன் ஒரு சயின்டிஸ்ட் இந்த யூனிவர்ஸ் எல்லாம் அடுக்கடுக்கா தான் இருக்குன்னு கண்டுபிடிக்க அது மூலியமா வேற வேரியன்ட்ஸ் கூட பேச ஆரம்பிக்கிறானுங்க. ஒரு கட்ட வரையும் எல்லாம் சுபூகமா போய்கிட்டு இருக்க அதுல சில பேர் மொத்த யூனிவர்ஸையும் ஆளான்னு நினைக்க அவங்க யூனிவர்ஸை காப்பாத்திக்கிறதுக்கு அப்போ ஒரு பெரிய போரே உண்டாகுது. அப்படி இருக்க நம்ம ஃபர்ஸ்ட் வேரியன்ட் கீப்பர் இந்த அலையத்து மிருகத்தை கண்டுபிடிச்சு இதை வச்சே போற நிப்பாட்டுறான். கூடவே எல்லா காலவரிசையும் சமப்படுத்தி டிவிங்கிற ஒன்னத்தை உருவாக்குறான். அப்படியே இத்தனை ஆயிரம் வருஷங்களா அவன் இதை பாதுகாக்க அப்படி இருக்க அவன் பசங்களுக்கு 2 ஆப்ஷன் தரான். ஒன்னு நீங்க என்ன கொண்டு என்னோட இன்னொரு மோசமான வேரியன்ட் இங்க வர விடுறது, இல்லைன்னா நீங்களே இதை பாத்துக்கங்கன்னு சொல்ல. ஆனா இதெல்லாம் காதலே வாங்காத சில்வி அவனை போட்டாதான் எனக்கு மனசு ஆறும்னு அவனை போக நம்ம லோக்கி குறுக்க பூந்து தடுக்க அப்புறம் என்ன சண்டை சிறப்பா ஆரம்பிக்குது. ஆனா அக்கா ஒரு கட்டத்துல மாமனுக்கு சைஸா ஒரு முத்தத்தை போட்டு தலைவனை டிவியில தள்ளி விட்டுற இதாண்டா சான்ஸ் டைம் கீப்பரை போட்டுறா. அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சுன்னு பார்த்தா இதுக்கப்புறம் தாண்டி மெயின் பிக்சருங்கிற மாதிரி மொத்த டைம் லைன்லயும் ஊருப்பட்ட பிரான்சஸ் வளர ஆரம்பிக்குது. அங்கிட்டு டிவியில இருக்க லோக்கியும் மோபியஸ் கிட்ட இதை சொல்லி புரிய வச்சிடலான்னு பார்த்தா அவனுக்கு இவனை யாருன்னு தெரியல. என்னடா இதுன்னு வெளியே எட்டி பார்த்தா அந்த தோசைக்கல் வாயனோட சிலை இருக்கு. என்னமோ பெருசா நடக்க போதுடா. நெக்ஸ்ட் சீசனை பார்க்க மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.